இங்கிலீஷ்ல ஆர்டிகல்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆர்டிகல்ஸ்ல எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு? There are two categories. ஒன்று definite article, indefinite article. Okay. Definite article குழுக்கதா என்ன வரும்? There's a word. Bullets. Indefinite article குழுக்கதா என்ன வரும்? என்னும் வரும். ஏடையும் என்னடையும் மீனிங் என்னது? அப்ப என்னன்னா ரெண்டுடையும் மீனிங் வந்து ஒரு ஒன் சொல்லாம சொல்லுவோம். இப்போ நான் ஒரு ரூமுக்கு வாரேன். ரூம்ல வந்து நிறைய சுவிட்சஸ் இருக்குது, நிறைய லைட்ஸ் இருக்கு. நான் உங்களைய பார்த்து சொல்றேன், சுவிட்ச் ஆன் a light, சுவிட்ச் ஆன் a light அப்படிதான் மீனிங் என்ன? ஒரு லைட்டை போடுங்கன்னா நீங்க எந்த லைட்டை போடுவீங்க? ஏதாவது ஒன்று போடுங்க. அப்ப நான் இந்த லைட்டை தான் போடுங்கன்ட்டு டெஃபினிட்டா சொல்லல, ஸ்பெசிபிக்கலி சொல்லல, குறிப்பிட்டு சொல்லல. ஏதாவது போட்டாலும் எனக்கு பிரச்சனை. இப்ப நான் ஒவ்வொரு லைட்ஸா பார்த்துட்டு நான் இந்த லைட்டை பார்த்து வாவ் திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் லைட், வெரி குட் வெரி குட் வெரி குட், ஓகே சுவிட்ச் ஆன் த லைட். இப்ப நீங்க எந்த லைட்டை போடுவீங்க? எந்த லைட்டை? இப்ப நான் எந்த லைட்டை பத்தி நான் பேசினோ அந்த லைட். இல்லைன்னா ஸ்பெசிபிக்கலி கையால காட்டுது, எக்ஸ்கியூஸ் மீ சுவிட்ச் ஆன் த லைட், கையால காட்டினாலும் நீங்க போடுவீங்க. அது வந்து நாங்க டெஃபினிட்டா சொல்றோம் இதைத்தான் அப்படின்னு. அதனால தான் இதுக்கு சொல்லுவாங்க டெஃபினிட் ஆர்டிகல், இது சொல்லுவாங்க இன்டெஃபினிட் ஆர்டிகல். இப்ப நாங்க இன்டெஃபினிட் ஆர்டிகல் பார்ப்போம். இன்டெஃபினிட் ஆர்டிகலுக்குள்ள ஏன் இருக்குது. ஓகே, இந்த ஏவும் என்னும் பொதுவா இந்த ரெண்டுமே எந்தெந்த வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நான் அதை கேட்கல, எந்த வகையான வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்? வேர்புக்கு யூஸ் பண்ணிருக்கோம். கம், கம்முக்கு முடுக்க வருமா என்ன வருமா? ஏன் வராது? ஏன் அதான் ரீசன் என்ன? பிகாஸ் இந்த என்னன்றது ஒரு அப்படின்னா அதுக்கு பிறகு வாரது வந்து ஒரு பேர் சொல், நவுன், நாம பதையா தான் இருக்கணும், சாமணம் உண்டா இருக்கணும். ஒரு வா அப்படி வருமா? வராது. அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு வேர்போடு வார்த்தைக்குரிய சான்ஸ் இல்லை. அப்ப கட்டாயம் அது நவுனா இருக்கணும். பாருங்க, நவுன்லையும் ஓகே இப்படி வச்சுக்கோங்க. A to Z இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26 27? எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் 26 தான் சொல்லணும். 27 கேட்டதோட சில பேர் பயந்து இல்ல இல்ல 27 சொல்லுவான். ஓகே, क्या A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகே, இந்த 26 லெட்டர்ஸ்க்கும் இங்கிலீஷ்ல ஒரு பேர் ஒன்று இருக்குது. என்னது? ஆல்பபெட். இங்கிலீஷி ஓடிய ஆங்கில அரிச்சுவடி. இது நாங்க எத்தனை கேட்டகரிஸா பிரிக்கலும்? 2 கேட்டகரிஸா பிரிக்கலும். என்னென்ன கேட்டகரிஸ்? vowel and அடுத்தது consonants. என்டோனிம்ஸ் சொன்னோம்னா இது எதிர்கருத்து, சாரி சினோனிம்ஸ் என்டோனிம்ஸ் வந்து அது வேற, மொத்த கருத்து எதிர்கருத்து அது வேற. இது வந்து வவல்ஸ் கான்சனன்ட்ஸ். வவல்ஸ் உயிர் எழுத்துக்கள், கான்சனன்ட்ஸ் மெய் எழுத்துக்கள். இந்த வவல்ஸ்குள்ளுக்கு தான் என்னென்ன வரும்? கான்சனன்ட்ஸ்குள்ளுக்கு தான் என்ன வரும்? பி சி Z வர காட்டி வரும். இப்ப ஒரு வேர்டு, இப்ப நாங்க டெஃபினிட் ஆர்டிகல் பத்தி படிக்கிறோம், இன்டெஃபினிட் ஆர்டிகல் பத்தி படிக்கணும். ஒரு வேர்டு என்னன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். வவலா கன்சனண்டா?
அப்ப அதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்யணும்? பண்ணிட்டு இது ஆப்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? அது வவலா கன்சனண்டா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஓகே, இது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல. வவல் எழுத்தா கான்சனன்ட் எழுத்தா அந்த லெட்டரை மட்டும் பார்க்க கூடாது, சவுண்டையும் பார்க்கணும். அம்ரல்லாக்கு வருமா என் வருமா? என் அம்ரல்லா தான் வரும். ஏ அம்ரல்லாட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல். அம்ரல்லாட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல். யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி வருமா என் யூனிவர்சிட்டி வருமா? சரியா அப்படி பார்த்தா என் தான் வரணும். ஆனா இன்றைக்காவது ஒரு நாள் யாராவது என் யூனிவர்சிட்டி சொல்லிக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டின்னு சொல்ற மாதிரி தான் நீங்க காதுல கேட்டிருப்பீங்க. ஏன்? அதுவும் யூ தானே. அதுக்கு மட்டும் என்ன வித்தியாசம்? வெரி குட். அம்ப்ரெல்லாக்கு யூ லெட்டர் வவல் லெட்டரா இருந்ததுக்கு சவுண்டும் வவல் சவுண்ட் தான். வவல் சவுண்ட் என்னது? அ ஆ இ இ ஏ ஏ உ உ ஒ ஓ ஔ. யூனிவர்சிட்டிக்கு பாருங்க, யூன்ற வவல் லெட்டர் இருந்ததுக்கு சவுண்ட் பாருங்க, யூனா ஒன்று வருது. யானா யாவன்னா ஈன ஈன யூவன் யுஎன் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. வவல் சவுண்டுக்கு பொதுவா வாயில இருக்கிற எந்த பார்ட்ஸும் ஒட்டிப்படாது. அ ஆ இ இ ஏ ஏ உ உ ஓ ஓ ஔ. லங்ஸ்ல இருந்து காத்து டைரக்டா வாய் வழியா வரும். எந்த மவுத் ஆர்கன்ஸும் ஒட்டிப்படாது. யூ சொல்லி பாருங்க, ரெண்டு தாடையில இருக்கிற பல்லும் ஒட்டிப்பட்டா தான் யூ வரும். ல சொல்லுங்க, நாக்கு மேல் இதுல படணும், வாயிடம் மேல்வாய் கட்டில் படணும். அப்ப அதுதான் வவல் சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட். அப்ப யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் லெட்டரா இருந்ததுக்கு சவுண்ட் வந்து வவல் சவுண்ட் இல்லை, கான்சனன்ட் சவுண்ட் வருது. அதனால நான் என் கூட மாட்டேன், தான் போடுவேன். அவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. நேர்மையான இங்கிலீஷ் என்ன சொல்றேன்? ட்ரஸ்ட் நம்பிக்கையான. இது என்னது? வருமா என் வருமா? ஏன் ஹெச் வந்து வவல் லெட்டரா? அப்படி நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஓ சொல்லலே, ஹோ தானே சொன்னீங்க. ஹோ சொல்ல போகல த்ரோட் தொண்டை டச் ஆகுது. ஓ தான் வவல் சவுண்ட், ஹோ வவல் சவுண்டா? அப்பவே நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி? என்னோட தான் வரும். ஹெச் வந்து வவல் இல்ல, ஹெச் வந்து வவல் இல்ல, கான்சனன்ட் தான். அப்ப இதுக்கு என் போட்டீங்க? ஹெச் இருக்கு, சைலண்டா இருக்கு. ஹெச் இருக்குது, சைலண்டா இருக்குது. நீங்க ஹெச் சவுண்ட வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. அது HONEST இருந்ததுக்கு நீங்க சொல்லும் போது ஆனஸ்ட் தான் சொல்லணுமே தவிர ஹோனஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஹெச் சைலண்ட். நீங்க பார்த்திருப்பீங்க, கத்திக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? ஸ்பெல்லிங். அப்ப இதை நீங்க இக்கு நைஃப்டா சொல்றேன் இல்ல, கே வந்து என்னது? சைலண்ட் ஆக்கிட்டு நைஃப்னு சொல்லுவீங்க. அதே தான்.
எல்லாம் சைலண்ட். சைக்காலஜில பி சைலண்ட். அதே மாதிரிதான் ஒனெஸ்ட்ல ஹெச்ன்ற கான்சனன்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணனதுக்கு இட்ஸ் சைலண்ட். அதை நாங்க ரீட் பண்ணணும் வந்து ஆனஸ்ட். அப்ப வவல் சவுண்ட்ல வருது, அதனால நாங்க என் தான் போடணும். நாங்க எல்லாரும் சொல்ற மிகப்பெரிய பொய், half an hourல வாரேன், half an hour போய் தான் சொல்லுங்க. ஓகே பாருங்க, நீங்க சொல்றீங்க இந்த half an hourல வாரேன். நீங்க என்ன போட்டாங்க இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் வந்து இது என்ன இப்படி சொல்லுவாங்க, 1 hour வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹவர் இல்ல பிசாசு, அது என்னது ஹவர். ஓகே அது வராது, ஹவர்னு வராது. half an hour. ஓகே அப்ப வவல் லெட்டராண்டு மட்டும் பார்க்க கூடாது, வவல் சவுண்டு இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு வேர்ட முதல் எழுத்து வவல் லெட்டரா இருக்குது, வவல் சவுண்டா இருக்குது, போடுதுமா என் போடுதுமா? ஒரு வேர்ட முதல் எழுத்து வவல் லெட்டரா இருக்குது, கான்சனன்ட் சவுண்டா இருக்குது. ஒரு லெட்டர் வேர்ட முதல் எழுத்து கான்சனன்ட் சவுண்டா இருக்குது, வவல் லெட்டரா இருக்குது. கான்சனன்ட் சவுண்டா இருக்குது, வவல் எழுத்தா இருக்குது. அதுதான் போடுது. ஒரு வேர்ட முதல் எழுத்து கான்சனன்ட் லெட்டரா இருக்குது, வவல் சவுண்டா இல்ல. ஒரு வேர்ட முதல் எழுத்து கான்சனன்ட் லெட்டரா இருக்குது, கான்சனன்ட் சவுண்டா இருக்குது. ஒரு வேர்ட முதல் எழுத்து கான்சனன்ட் லெட்டரா இருக்குது, வவல் சவுண்டா இருக்குது. சரி, ஒரு வேர்ட முதல் எழுத்து வவல் எழுத்தா இல்ல, கான்சனன்ட் சவுண்டா இருக்குது. வெரி குட். எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் சரியா சொல்றீங்களா? சூப்பர். முன்னுக்கு வருமா என் வருமா? வெரி குட். நீங்க பிள்ளையா தான் சொன்னீங்க. இதுல மீனிங் என்னது? ஒரு ஒரு தமிழ்ல சொல்லுங்க. ஒரு முட்டைகள். கடையில போயிட்டு அங்கல் குமாரண்ணன் ஒரு முட்டைகள் தாங்களே, முட்டையாலே அடிபடும். உனக்கு ஒன்று வேணுமா, முட்டைகள் வேணும்? தேவையில்லையே, ஒன்றுக்கு எந்த கள் சொல்லுங்க. அப்ப இதுக்கு வராது என்ன, ஈய கண்டதோட பாஞ்சுக்குன்னு ஜோசாவி குளிரல, எமோஷனல் ஆகுறல. இது இங்கிட்டு வந்து ஒன்றுன்றது தேவையானு பார்க்கும். ஈய கண்டதோட அடிக்கிறல்ல, இது ஒன்று தேவையில்லையே, ஒன்றும் தேவையில்ல, இன்னும் தேவையில்லை, ஒண்ணுமே வராதே. இது சிங்குலரே இல்லையே பெஸ்ட். அப்ப நீங்க சிங்குலர் குரலான்னு பார்க்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அதே மாதிரி கம், இதுக்கு வருமா என்ன வருமா? ஏ இது வேர்ப். என்னது வேர்ப், அதுக்கு ஒண்ணும் வராது. அப்ப ஒரு வேர்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் லெட்டரா கான்சனன்ட் லெட்டரா, வவல் சவுண்டா கான்சனன்ட் சவுண்டான்னு பாக்குற அதே நேரம் ஒன்றுன்னு போட வேண்டிய தேவை இருக்குதான்னு பார்க்கணும். சிங்குலருக்கு மட்டும் தான் ஒன்று வரும், ப்ளூரலுக்கு வராது. சில வேர்ட்ஸ் இருக்குது நவுன் தான், அதுக்கு சிங்குலர் ப்ளூரலே இல்லை. என்னது எக்ஸாம்பிள்? சிங்குலர் ப்ளூரலே இருக்காது. அதுக்கு சிங்குலர் ப்ளூரலே இல்லாத நவுன்ஸ் இருக்குதா உலகத்துல? ஓ, வாட்டரோட ப்ளூரல் என்னது? வாட்டர் சொல்லிடுமா? டுடே ஐ ட்ராங்க் லாட் ஆஃப் வாட்டர்ஸ், அப்படி வருமா? வராது. இல்ல சுகர்ஸ், ஓகே எனக்கு கொஞ்சம் சுகர்ஸ் தாங்களே, அப்படி வராது. ஓகே ஏன் இந்த வேர்டுக்கெல்லாம் வந்து சிங்கிள் ப்ளூரல் இல்லை? ஏன்? வெரி குட். இது உங்களுக்கு சொல்லுவாங்க என்னது, கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ் மீனிங் என்னது? எப்படி எண்ணக்கூடிய. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நியூமரி நியூமரிக்கலி கவுண்ட் பண்ண முடியுமா இருந்தா, 1 2 3 நம்பர் வச்சு நியூமரிக்கலி கவுண்ட் பண்ண முடியுமா இருந்தா அதுக்கு சொல்லுவாங்க வந்து கவுண்டபிள் நவுன். மெஷர்மெண்ட் வச்சு,
மெஷர்மெண்ட் என்னது அளவீடுகள் வச்சு மெஷர்மெண்ட் வச்சு கவுண்ட் பண்ண முடியும் அதுக்கு சொல்லுவாங்க அன்கவுண்டபிள் நவுன். மெஷர்மெண்ட் அளவீடு. உதாரணத்துக்கு வாட்டரை, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து phone, banana, man. 1 phone, 2 bananas, 5 men. சொல்லேலுமா இல்லாத? 1 phone, 3 bananas, 5 men. மென்னா இப்படி சொல்லேலும் நம்பர் நியூமரிக்கலி சொல்லேலும். ஆனா அன்கவுண்டபிள் நவுன் அப்படி சொல்லிடுமா? இல்ல. வாட்டரோட ப்ளூரல் என்னது? அதுக்கு சிங்குலரும் இல்லை ப்ளூரலும் இல்லை. இடாத 1 2 3 போட்டு நம்பர் வச்சு சொல்லலாம். 2 ஒன்று இருந்தா தானே கல்லுட்டு வரும். வாட்டருக்கு தான் 1 2 இல்லை. அப்ப இதை நாங்க எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? மெஷர்மெண்ட் வச்சு. எப்படி? 1 லிட்டர், 3 மில்லி லிட்டர்ஸ், 50 கிராம்ஸ், 5 கிலோகிராம்ஸ், அப்படி மெஷர்மெண்ட் வச்சு தான் சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி மெஷர்மெண்ட் வைக்காமலும் சொல்ல எழுப்பிட கவுண்ட் பண்ணல. எப்படி? வெரி குட். இத ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு போட்டு சொல்லு. வாட்டர்ன்ற அன்கவுண்டபிள் நவுனை பேக்கெட் இல்லாட்டி கப் இல்லாட்டி பொட்டில்ன்ற ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு போட்டு அதை சொல்லிடு. 3 போத்தல், 4 பேக்கெட், அப்படி சொல்லிடு. ஓகே. அப்ப எங்களுக்கு கவுண்டபிள் நவுனுக்கு போட்டு சொல்லவும் மேலும், அப்படி இல்லாட்டி கிலோகிராம் கிராம்னு சொல்லி மெஷர்மெண்ட் வச்சு சொல்லவும் மேலும். ஓகே. இப்படி வர அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு ஒரு நாளும் சிங்குலர் ப்ளூரல் வராது. அதனால என் வந்து இதுக்கு இல்லை. இப்ப என்னன்ற இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்ல எங்கெங்க வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். கிளியர் தானே? இப்ப நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறேன். தேன்றது டெஃபினிட் ஆர்டிகல் தானே? அது நாங்க எங்க யூஸ் பண்றது? அதோட நீங்க ரீசர்ச் பண்ணணும். சில ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ், இடங்கள் இருக்கு, அதுக்கு கட்டாயம் போடுன்னு வரும். ஒரு டாபிக்கை பத்தி நாம ஆல்ரெடி பேசிட்டோம். திரும்ப அதே சப்ஜெக்ட் திரும்ப வரப்போக்கல சொன்னா மேல சொன்னதை நாங்க திரும்ப சொல்றோம்ன்ற மாதிரி ஒரு மீனிங் ஒன்று வரும். அதே மாதிரி ஒன்றை ஸ்பெசிபிக்கா காட்டுறதுக்கு சொல்லுவாங்க. உலகத்துல ஒன்றே இருந்தா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஒன்றே இருந்தா அதுக்கு சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்து இஸ் த லெஜெண்ட், அந்த மீனிங் எது? அவர் தான் லெஜெண்ட், மேன் ஆஃப் த மேட். இந்த மெச்சிடையே ஒரு மேன் வருது. 2 பேர் இருந்தா சொல்ல மாட்டான். இப்படி இருக்கு. இதை போல நீங்க சர்ச் பண்ணணும். வந்து 2 மெத்தட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. தேன்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, தீண்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதே சட்டம் தான். வவல் லெட்டராகவும் இருந்து வவல் சவுண்டாகவும் இருந்தா தீண்டு சொல்லணும். கான்சனன்ட் லெட்டரா இருந்து கான்சனன்ட் சவுண்டும் இருந்தா சொல்லணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் தாரு. கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போயிட்டு இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? The ball, the ball, the ball. The apple, the apple. டிரான்ஸ்லேட்டர் இப்படி செய்யணும். நீ கடவுள் பாத்தீங்க. தியா. The honest man. The university, the university. Wrong. ஆனா wrong. Okay. The university தான் வரும். The university, the university.
ஏதா இது யூ வவல் லெட்டரா எடுத்ததுக்கு சவுண்ட் இல்லையே. ஸோ கிளியர்.